வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாகிராமில் சில ஃபோட்டோஸ் வந்து ஃபேமஸ் ஆகிறது. அப்படி ஒரு விஷயமான ஒரு ஃபோட்டோவை பற்றி இணையத்தையே கொந்தளிக்க வைத்த ஒரு நடிகை சாண்ட்வே மெக்னாவை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஷார்ட் டுடேயில் செம ஹாட் போஸ்ட்களிலும் ரசிகர்களே அவங்க கலந்துருக்காங்க இந்த அழகு நடிகை. ஆனால் இதுதான் அவருடைய கதையின் ஆரம்பமா இல்லை, நீங்கள் இன்னும் யாரும் சொல்லாத தகவலோட வாழ்க்கை பயணத்தோட ஒரு ஆக்ட்ரஸ் வளர்ச்சியோட கதை கேட்க விரும்பினா இந்த வீடியோ முழுசா பாருங்க. மறக்காம எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிட்டீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சாண்ட்வே மெக்னா ஒரு இந்திய நடிகை. தமிழ் சினிமால சில தெலுங்கு படங்களிலும் நடித்திருக்காங்க. அவருடைய பயணம் குடும்பஸ்தர் என்ற குடும்பத்து கதையின் மூலமாக துவங்கியது. அந்த படத்தின் வெற்றியோடு ரசிகர் மனதில் ஒரு இனிமையா இடம் பிடிச்சவங்க. சிறு வயதிலிருந்தே நடிக்க விருப்பம் கொண்டவங்க. நிறைய விஷயங்கள் ஆர்வம் காட்டி இப்ப சின்ன திரையிலும் பிறகு சினிமா மெதுவாக வளர்ந்து வந்தவங்க. அவங்களுடைய கேர்ள் நெக்ஸ்ட் டோர் புகை பாவனையில ரசிகர்களையும் கவர்ந்திருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் அவங்க தோட்டத்திலும் தைரியத்திலும் ஒரு திடமான நம்பிக்கை இருக்குது, ஒரு தனிமை இருக்குது, ஒரு யூனிக் ஸ்டைல் ஒன்று இருக்குதா. சாண்ட்வே மெக்னாவின் திரையுலக பயணம் சுமார் 2017ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கு. பிறந்தது மும்பையில் என்றாலும் தமிழ நல்லா பேச தெரியும். முதல் படம் சராசரி வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா அதற்கு பிறகு சில சின்ன படங்கள்ல வந்து முக்கிய இடங்கள் நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஹிட் கிடைக்காத போதிலும் நம்பிக்கையை கைவிடாம நடிகையாக இப்ப வளர்ந்து வந்திருக்காங்க. அதனால தான் இவரை பற்றி பேசும்போது ரசிகர்கள் ஒவ்வொரு கேரக்டர் அவங்க சூஸ் பண்ணும்போது அந்த கேரக்டராவே அவங்க வாழ்ந்திருக்காங்க என்று ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க சோசியல் மீடியாவில். இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒரு நடிகையின் சோசியல் மீடியா பிரசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சாண்ட்வே மெக்னாவும் அதிலேயே ஷைனிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்ல மட்டும் 8 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுடைய வீடியோக்கள், போட்டோஸ், ரீல்ஸ் எல்லாமே ஒரு மோசமான என்கேஜ்மென்டோட இருக்காது. அதை விட ஒரு முக்கியமா அவரது ஹாட் போட்டோக்கள் வந்து கிளாமரோட ஈஸியா ஃபேன்ஸோட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ், போல்ட்னஸ் மற்றும் கிளாமர் லுக் எல்லாமே ரசிகர்களை வியக்க வைக்குது. சமீபத்தில் அவர் ஷார்ட் டுடேல ஒரு செம ஹாட் போட்டோ ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த புகைப்படம் வந்து வெளியான நாளே 2 மில்லியன் லைக்ஸுக்கு மேல வியூஸ், ஆயிரக்கணக்கான ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் விழுந்திருக்குது. வாவ், ஆட்டிடியூட் லெவல் வேற லெவல். செய்யும் போஸ்ட் மட்டுமில்ல, பார்வையும் பாய்ச்சுதுன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. இருப்பினும் சிலர் விமர்சனமும் மோசமான விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இது நார்மல் சோசியல் மீடியால. ஒரே நேரத்தில் சப்போர்ட் பண்றது, கிரிட்டிசைஸ் பண்றது நார்மல் தான். நம்ம சமூகத்துல வந்து இன்னும் ஆக்டர்ஸ் போல்டா இருந்தா இப்படியான நெகட்டிவ் பாக்குற பார்வையில் நிறைய இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனா ஒரு நடிகைக்கு மற்ற எந்த ஒரு மனிதருக்கும் சம உரிமை கொடுக்கறது இல்ல. ஆனா அவங்க எடுத்துக்கொள்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய உடலை அவர் எப்படி பதிவு செய்யணும் முடிவு செய்வது அவங்களுடைய உரிமை இல்ல. சாண்ட்வே மெக்னா போன்ற நடிகைகள் வந்து இந்த மாதிரியான போல்டு மூவை வச்சிருக்கணும். மற்ற பெண்களுக்கும் இவங்க தைரியத்தை கொடுக்கணும். அவங்க ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம். யாராவது எப்படி இருக்கணும் இல்ல இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்க இருக்காங்க. கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நடிகை சோசியல் மீடியால இப்படி ஹாட் போட்டோஸ்களை ஷேர் பண்றது நல்லதா? அவங்களுடைய growth நன்மையா தீமையா? சாண்ட்வே மெக்னா போன்ற நடிகைகள் உங்க மனதில் என்ன இடம் பிடிச்சிருக்காங்க? கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. உங்களோட அபிப்பிராயத்தை நான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான செலிபிரிட்டி அனலிஸ்ட், ரியல் டாக் மற்றும் பிஹைண்ட் தி சீன்ஸ் கதை கேட்க எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இன்னொரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் நண்பன் பிரசாந்த். பாய்.